வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மயிலிட்டி மக்களின் 2 பிரதான கோரிக்கைகள் ஆளுநரிடம் மனு கையளிப்பு. சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு கள விஜயம் மேற்கொண்ட கஜேந்திரகுமார் எம்பி. ஆசிரியர் அதிபர்களுக்குள்ள சம்பள உயர்வு, பதவி உயர்வு முரண்பாடுகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும், யோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு. இலங்கையில் டின்னிலக்கம் கட்டாயம் இனிமேல் ரகசிய தகவலாக கருதப்பட மாட்டாது என அறிவிப்பு. காபோத சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. ஆபத்தாக மாறியுள்ள டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நயனாதீவு நாகபூஷணி அம்மன் மகோற்சவம் ஆரம்பம், குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் வர்த்தக சந்தை விற்பனை கண்காட்சி. தங்கம் விலை மீண்டும் விண்ணை தொட்டது, மக்கள் அதிர்ச்சி. தொடர் போதைப் பொருள் பாவனையால் குடும்பஸ்தர் ஒருவருக்கு நேர்ந்த கதை, தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. விடுமுறையை நண்பர்களுடன் கழிக்கச் சென்றவருக்கு நேர்ந்த சோகம். பிரித்தானியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு விதிக்கப்படும் புதிய தடை. பின்வாங்கப் போவதில்லை என இஸ்ரேல் அறிவிப்பு. தூக்கி எறியப்பட்ட ட்ரம்பின் போர் நிறுத்தம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் ஒன்றில் தமது காணிகளை விடுவிக்க கோரி அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை நேரில் சென்று சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். யாழ்ப்பாணம் வலி வடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள்குடியேற்ற கோரி இன்று யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கருகிலும் போராட்டங்களை மேற்கொண்டனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில் அந்த பகுதி மக்கள் இன்னும் மீள்குடியேற அனுமதிக்காமல் அந்த பகுதி மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் செய்துள்ளார். அங்கு வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியை சந்தித்து கலந்துரையாடியதோடு வைத்தியசாலையை பார்வையிட்டு தேவைகளையும் குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் அதிபர்களுக்குள்ள சம்பள உயர்வு, பதவி உயர்வு என்று பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இதை அரசாங்கம் உடனடியாக தீர்க்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். திருகோணமலையில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2025/7/1 இருந்து பதவி உயர்வு முறைமை மாற்றி பரீட்சை மூலமாக கூறப்பட்ட போதிலும் இதுவரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை. சம்பள முரண்பாடாக 1/3 பங்குதான் வழங்கப்பட்டுள்ளது. மீதி 2 பங்குகளையும் வழங்க வேண்டும். இதுபோன்று வலய ரீதியான பிரச்சனைகளும் ஆசிரியர்களுக்கு உண்டு. இதை தீர்க்க வேண்டும். இது தொடர்பில் கடந்த சனிக்கிழமை பிரதமருடன் பேசியுள்ளோம். இதற்கான தீர்வை எதிர்வரும் 30க்குள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அநேகமாக தொழிற்சங்க தலைவர்கள் இதனுடன் இணைந்த அமைச்சர்களாக உள்ளனர். அதிபர்களுக்கான விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கங்கள் இனிமேல் ரகசிய தகவலாக கருதப்பட மாட்டாது என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 4 லட்சம் பேர் இதுவரை வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் நாட்டில் இதுவரை 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு டின் இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போதைய சட்ட விதிகளின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் இந்த அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சுமார் 17 மில்லியன் மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்குரிய காபோத சாதாரணதர பரீட்சை பெறுபேறு முடிவுகள் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர சினவரத்தின தெரிவித்தார். பரீட்சார்த்திகளின் தகவல்களை புதுப்பித்து இறுதி செய்யும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட பரீட்சை முடிவுகள் வெளியீடு தாமதமாகலாம் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த உத்தியோகபூர்வமான அறிக்கை வெளியாகியுள்ளது. பரீட்சை முடிவுகளை தயாரிக்கும் பணி இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இந்த பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக டெங்கு நோயாளர் முகாமைத்துவம் தொடர்பான புதிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வழிகாட்டல்கள் அனைத்து மருத்துவ நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதியமைச்சர் மருத்துவர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார். அதன்படி டெங்கு காய்ச்சல் என்று சந்தேகப்படுகின்ற நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை தாமதமின்றி விரைவில் மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில்
நோயாளர்களிடமிருந்து இரத்த மாதிரிகளை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து உத்தியபூர்வ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு இதுவரை 41,144 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்நிலைமை மேலும் அதிகரித்தால் மருத்துவமனை அமைப்பால் சமாளிக்க முடியாது என்றும் பல மருத்துவமனைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஆலயத்திற்கு 5 தலை நாகப்பாம்பு வாகனத்தில் கொடிச்சீலை எடுத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவம் எதிர்வரும் 15 நாட்கள் சிறப்பாக இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி தேர் திருவிழாவும் 29ஆம் தேதி தீர்த்த உற்சவமும் இடம்பெறவுள்ளது. இலங்கையின் பல பாகத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் நயினாதீவுக்கு வருகை தந்து அம்பாளின் அருளை பெறுவதற்காக திரளாக ஒன்று கூடி வருகின்றனர். மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட வர்த்தக சந்தையும் விற்பனை கண்காட்சி மற்றும் தொழிற்சந்தை இன்று காலை 10 மணி அளவில் மன்னார் நகர மத்திய சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். இதன்போது பிரதேச செயலாளர், உதவி மாவட்ட செயலாளர், திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்கலாக இதில் பலரும் கலந்து கொண்டனர். இதன்பொழுது மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி கண்காட்சியும் விற்பனையும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மக்கள் கலந்து கொண்டு உள்ளூர் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்தனர். மேலும் தொழிற்சந்தை பெற்றது. பல்வேறு தொழில் வழங்குநர்கள் கலந்து கொண்டதோடு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர் யுவதிகள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டதோடு விண்ணப்பங்களையும் பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை இன்று 6,000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவின் இன்று காலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுனொன்றின் விலை 3,92,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் விலை 3,60,600 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையாக இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீர் சுகையின் காரணமாக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கடுமையான உடல்நலக்குறைவு காரணமாக மேலதிக அவசர சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களால் விசேட சிகிச்சைகள் வழங்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பிலான மரண விசாரணைகளை யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின் சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை அழுத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரகல்ல கடற்கரை பகுதியில் நண்பர்களுடன் கடலில் நீராடிக் கொண்டிருந்த நபரொருவர் எதிர்பாராத விதமாக ராட்சத அலையில் சிக்கி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர் எகலியகொட பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் விடுமுறையை கழிக்க தன்னுடைய நண்பர் குழுவுடன் மொரகல்ல கடற்கரைக்கு வருகை தந்துள்ளார். அவர்கள் ஒன்றாக கடலில் இறங்கி நீராடிக் கொண்டிருந்த போது திடீரென்று எழும்பிய பலத்த அலையொன்றில் சிக்கி அவர் ஆழ்கடலை நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்தோரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய போவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தடை 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் என்று அந்த நாட்டு பிரதமர் கெய்ஸ் ஷாமர் தெரிவித்தார். ஸ்னாப்சாட், டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட தளங்களுக்கு இந்த தடை பொருந்தும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. கேமிங் மற்றும் நேரலை தளங்களுக்கு இவ்வாறு கட்டுப்பாடு விதிக்கவுள்ள நிலையில் இது உலகளவில் இதுவரை விதிக்கப்பட்ட மிகவும் கடுமையான இணைய கட்டுப்பாடுகளில் ஒன்றாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறப்படாது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அறிவித்துள்ளார். இந்த நிலைப்பாடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள மற்றும் எதிர்பார்க்கப்படும் அழுத்தங்கள் இருந்த போதிலும் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை திரும்ப பெறுவதை இஸ்ரேல் எதிர்ப்பதாக கட்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதன் மூலம் லெபனான் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி என்பதை அவர் மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.